கொஞ்சம் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருக்கும். ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ் மீனிங் சொல்லிடுறோம், பட் சென்டென்ஸ் மீனிங் நீங்க தான் சொல்லணும். இது மாதிரி ஒரு பேசேஜ் ஏன் பார்க்கணும், என்ன ரீசன்? உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் ஆர்சியில வராது, சரியா? தெரியாத டாபிக் தான் வரும், டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் தான் வரும். இந்த மாதிரி டாபிக்ஸ் பார்த்தா தான் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஒரு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான பேஸ் என்னதுதான்? என்னதுதான்? சென்டென்ஸ் ஃபிட் பண்றது. அதுதான் நம்ம மெயினா பண்ணணும், சரியா? இதோடைய சம்மரி இன்னைக்கு எழுதணும். இன்னைக்கு எவ்வளவு டைம் ஆனாலும் இதை நம்ம முடிக்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. விமென்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்டேட் வேர்ப் பின்னாடி வருது. சப்ஜெக்ட் பத்தி பேசு. பின்னாடி அட்ஜெக்டிவ் தானே வரணும், அட்ஜெக்டிவ் வரல. நவுன் என்னவா செயல்படுது? அட்ஜெக்டிவா செயல்படுது. விமென்ஸ் எம்பவர்மெண்ட்ங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ். எதுக்கு எக்ஸ்கியூஸ்? குறைக்கிறது. குறைக்கிறது இம்பார்ட்டன்ஸ குறைக்கிறது. எதுடைய இம்பார்ட்டன்ஸ? எவ்வளவு நாள் ஆச்சு வந்து? 2-3 நாள் தான் ஆச்சு. எதுக்கு சீட் எம்டியா இருக்கு? உட்காருங்க. இங்க சீட் எம்டியா இருக்கிறத நிரப்பி விடணும். டு அண்டர்மைன் என்னது? ஃபெடரல் ஈக்விட்டி. எத்தனை வார்த்தைகள் படிப்போம்னு மட்டும் பாருங்க, நிறைய வார்த்தைகள். ஃபெடரல்னா என்னது? ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து செயல்படுறதுதான் ஃபெடரல், சரியா? பாலிட்டியில ஃபெடரல்ங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னாலே ஸ்டேட் அண்ட் சென்டர் சேர்ந்தது. ஃபெடரல் எத? எக்விட்டி, சரியா? எக்விட்டிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்லயும் அந்த வார்த்தை பார்த்திருப்பீங்க. ஈக்குவாலிட்டின்னு வச்சுக்கிடுவோம் இப்போதைக்கு, சரியா? சரி, இப்ப என்ன சொல்றாங்க? விமென்ஸ் எம்பவர்மெண்ட்ங்கிறது ஒரு காரணம், ஒரு எக்ஸ்கியூஸ். எதுக்கு? ஃபெடரல் ஈக்குவாலிட்டின்னு எடுத்துக்கிடுங்க. ஃபெடரல் ஈக்குவாலிட்டிய குறைக்கிறதுக்கு விமென் எம்பவர்மெண்ட் ஒரு எக்ஸ்கியூஸ். சரி, அப்போ கதை பாசிட்டிவ் ஆரம்பிச்சிருக்கா நெகட்டிவ் ஆரம்பிச்சிருக்கா? நெகட்டிவ் ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் லைன். அடுத்த லைன். அடுத்த சேம் லைன் தான் இருக்கு. வந்துட்டான், நம்மளுடைய ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒருத்தன் வந்துட்டான். இன் ஒரு பார்லிமெண்ட் சிட்டிங்ல, ஒரு பார்லிமெண்ட் சிட்டிங்ல. பார்லிமெண்ட் சிட்டிங் என்னது? பார்லிமெண்ட் கேதரிங். சிட்டிங்னா இங்க கேதரிங். பார்லிமெண்ட் சிட்டிங் போது பார்லிமெண்ட் உட்காரல, பார்லிமெண்ட் என்ன ஆகுது? கேதர் ஆகுது. தெரியுதா? தெரியுதாடா? பார்ட் ஆஃப் ஸ்பீச் V3 சப்ஜெக்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கேட்கறவங்க மட்டும் போயிடுச்சு. பார்த்தா ஏதாவது தெரியுதா? இந்த அட்ஜெக்டிவ் பார்த்தா பிங்க் கலர் ஷர்ட் பார்த்தா ஏதாவது தெரியுதா? அந்த அட்ஜெக்டிவ் பார்த்தா பின்னாடி இருந்து ரெண்டாவது லாஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ ஸ்பெக்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க. நீங்க உட்காருங்க. இவங்க சூப்பர். உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நவுனுக்கு பின்னாடி வந்திருந்தா ரைட். நவுனுக்கு பின்னாடி வந்து அது ஸ்பெஷல், நார்மல் கிடையாது, அப்படிதானே? சிட்டிங் கேதர் பண்ணப்பட்டுச்சு. எப்ப இருந்து கேதர் பண்ணப்பட்டுச்சு? April 16. அப்போ இதுக்கும் தொடர்பு இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். பார்லிமெண்டரி சிட்டிங் கேதர் ஆகுது எப்ப இருந்து? April 16ல இருந்து.
அப்போ அட்ஜெக்டிவ் பின்னாடி வந்துச்சுன்னா அது நார்மல் கிடையாது, அது என்னது ஸ்பெஷல். ஓகே, ஏப்ரல் 16 வந்து கேதர் ஆகிற ஒரு பார்லிமெண்ட் சிட்டிங்ல. சரியா? ஃப்ரேஸ் வந்திருக்கா, கிளாஸ் வந்திருக்கா? ஃப்ரேஸ், இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல. சரியா? சரி, உட்காருங்க உட்காருங்க. யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தேடுது. என்ன தேடுது? அட்வான்ஸ் பண்ண தேடுது. ப்ரோ எத்தனை நாள் லீவ் கேட்டீங்க, எத்தனை நாள் லீவ் எடுத்தீங்க? 2 நாள் மெசேஜ் போட்டு எத்தனை நாள் எடுத்தீங்க? 2 நாள் எடுத்தீங்களா? கூட எடுத்தீங்க. சரி, கவர்மெண்ட் ஹாலிடேஸும் சேர்த்துக்கிறாப்ல என்ன? கேள்வி கேட்போம். தேடுது, அட்வான்ஸ் பண்ணணும். சரியா? அட்வான்ஸுக்கு ஆப்ஜெக்ட் உமனுடைய எம்பவர்மெண்ட். இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு தேடுது, எதை எதை முன்னேற்றி கொண்டு போகணும்? உமன் எம்பவர்மெண்ட் தேடணும். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? ஆனா பாருங்க, ஆனா ஆஸ் பார்ட்ஸ், இது ஒரு பகுதி. இது ஒரு பகுதி. எதுடைய பகுதி? ஒரு பெரிய லெஜிஸ்லேட்டிவ் பேக்கேஜ் உடைய ஒரு பகுதியாகத்தான் இதை பண்ணுது. பட்டுங்கிறது பட்டுக்கு பின்னாடி என்னன்னா கதை மாறணும். முன்னாடி பாசிட்டிவ் இருக்கு, பட்டு போட்டு எப்படி போட்டிருக்காங்க? நெகட்டிவ். இம்ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஒரு பெரிய பேக்கேஜ் வருது, அந்த பெரிய பேக்கேஜ் உடைய ஒரு பகுதியாக தான் இருக்கு. சரியா? லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா லா மேக்கிங், சட்டம் ஏற்றக்கூடிய. சரியா? இந்தியாவை ரூல் பண்றதுக்குன்னு ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்கு பேர் என்னது? கான்ஸ்டிடியூஷன். அதுல சட்டம் எழுதணும் அப்படின்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் வழியா தான் எழுத முடியும். லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் வழியா தான். ஒரு பெரிய லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் கொண்டு வராங்க, அதுல ஒரு பகுதி தான் என்னது? உமன் எம்பவர்மெண்ட். சரி, ஓகே. லெஜிஸ்லேட்டிவ் பேக்கேஜுக்கு அப்புறம் எந்த வார்த்தை இருக்கு? புல்கோலன். த கான்ஸ்டிடியூஷன் 131வது அமெண்ட்மெண்ட் பில் 2026. சரி, இது என்னது? இது என்னது? இந்த வைடர் லெஜிஸ்லேட்டிவ் பேக்கேஜ் சொல்றாங்களா இது. இப்ப இந்த பில்லுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு பார்ட் என்னது? உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு எடுத்த ஒரு ஸ்டெப். சரியா? இப்ப நிறைய விஷயங்கள் பண்றாங்க இந்த பில்லை வச்சு. பில்லுனா என்னதுன்னா, என்னது? ஆக்டுக்கு முந்தின ஸ்டேஜ் சொன்னேன்லமா. ஆக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? பில்லா பாஸ் பண்ணுவாங்க. இதை போயிட்டு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுவாங்க. அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. மெஜாரிட்டி வரணும், சிம்பிள் மெஜாரிட்டி, இன்னொரு ஆப்சல்யூட் மெஜாரிட்டி, இதெல்லாம் வரும். இது நம்ம இவரு சிஎம் என்ன பண்ணிக்காப்ல, தலைவர் இருக்கிற கோபத்துல, எலெக்ஷன் வேற வருது, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுப்போம், என்ன பண்ணிட்டாப்ல, இதை கொளுத்திட்டாரு. தெரியாது என்ன? கொளுத்திட்டாருடா இத. இந்த பில்லை வந்துட்டு இதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பயங்கர அப்போஸ் பண்றாங்க. சவுத் ஸ்டேட் ஃபுல்லாவே அப்போஸ் தான் பண்ணும் ஏங்கிறத பார்ப்போம். சரி, அண்ட் கம்பெனியின் டீலிமிட்டேஷன். அப்போ இது ஒண்ணு போடுறாங்க, இன்னொரு கூட வரக்கூடிய என்ன பில்லு? டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன் அப்படின்னா ஏரியா பிடிக்கிறது, தொகுதி மறுவரையறை வரையறை பண்றது அப்படின்னா லிமிட் போடுறது. ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னதுன்னா லிமிட் சேஞ்ச் பண்றது. சரியா? தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்கு? 231. யாரு டிவிக்கே இல்லைன்னு அதான் கரெக்டா சொல்லிட்டீங்க. 234 தான் இருக்கு. சரியா? 250 எல்லாம் கிடையாது. சரி, இப்ப 40 பாங்களா, அது என்னது? அது வந்துட்டு என்னது? எம்பிக்கு. சரியா? அது எம்பிக்கு, இது எம்எல்ஏ. சரியா? இது எம்பிக்கு, இது எம்எல்ஏக்கு. சரி, டீலிமிட்டேஷன் பில். அப்ப தொகுதி வாரியா பிடிச்சிருக்காங்க. அந்த தொகுதி வாரியா பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த லிமிட் போட்டிருக்காங்கல்ல, அந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பில் தான் இது டீலிமிட்டேஷன். பேசிக்கா அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் புடிச்சுக்கிட்டா போதும். வரல கன்ஜெக்ஷன் தான். டூ அட்வான்ஸ், இதையும் சேர்க்க, இதையும் பின்னாடி இருக்கிறதையும். பட்டுக்கு அப்புறம் கன்ஜெக்ஷன் வரணும் அவசியம் இல்லை ப்ரோ. பாருங்க, இந்த நவுனையும் சேர்க்குது. ஓகே, இங்க இப்படி இருக்கிறதுனால எப்படி கன்ஃபியூஸ் ஆகுதான்?
இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா பட்டுக்கு அப்புறம் அவருக்கு கன்ஜெக்ஷன் இல்ல அப்படிதானே, பட்டுக்கு அப்புறம் ஃபைனைட் verb இல்ல. அப்ப இது வந்துட்டு கிளாஸ் இல்ல, இது கிளாஸ் இல்ல, இது ஃப்ரேஸா எடுத்துக்கணும், பிரச்சனை கிடையாது, ஃப்ரேஸா எடுத்துக்கணும். போடலாம், இட் இஸ் மறைஞ்சு வந்த மாதிரி போடலாம், அது திருப்பி பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால பார்த்து உங்களுக்கு புரியுது இல்ல, இது எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் சீக் பண்ணுது. ஆனா எப்படிதான் இருக்கு, இதுக்கு ஒரு பார்ட்டா தான் இருக்கு. இட் இஸ் வேணா போட்டுக்கிடுங்க, இட் இஸ் வேணா போட்டுக்கிடுங்க. இப்ப பெரிய பில் ஒண்ணு வருது, அதுல ஒரு பாட்டு தான் என்னது ஒன் எப்பர். சரி, நெக்ஸ்ட் லைன். The stated rationale, இங்க பாருங்க ஸ்பெல்லிங் பாத்துக்கிறீங்க. rationale என்னது, rational ஈ இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பகுத்தறியக்கூடிய, ஈ இல்லாம இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். rational மட்டும் இருக்குதுன்னா இந்த வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். சரியா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஈ இல்லாம இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பகுத்தறியக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ரேஷனல் பிஹேவியர்னா ப்ராப்பர் பிஹேவியர், இர்ரேஷனல் பிஹேவியர் அப்படின்னா என்னது, இம்ப்ராப்பர் பிஹேவியர். இப்ப ரேஷனல் இந்த ஈ இல்லாம இது ஒரு அட்ஜெக்டிவ், ஈ போட்டுட்டாங்கன்னா நவுன், ஈ போட்டாங்கன்னா நவுன். ரேஷனல்னா அப்ப என்ன என்ன அர்த்தம், பகுத்தறியக்கூடிய அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இப்ப ரேஷனல் ஈ போட்டு நவுன் ஆக்கிட்டாங்க. இப்ப இதோடைய அர்த்தம் என்னவா இருக்கும், பகுத்தறிவு இல்ல சொல்லக்கூடிய காரணம். பகுத்தறிவுனால என்னதுன்னா இது கரெக்ட் இது தப்புன்னு காரணம் கண்டுபிடிச்சு பிடிக்கிறது. இப்ப சொல்லக்கூடிய ரீசன், சொல்லக்கூடிய பகுத்தறிவு என்னதுன்னா இது பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னது, நவுன். ஈ தூக்கிட்டேன்னா இது என்னது, அட்ஜெக்டிவ். இந்த வார்த்தை சொல்லி கொடுத்துருங்க, ஞாபகம் கன்ஃபார்ம் இருக்கு. மாறல்னா என்னது, மாறல்னா என்னதுடா, அட்ஜெக்டிவ். மீனிங் என்னது, நல்லது கெட்டது, அதான் மாறல். மொரால், மொரால்னா என்னது, நவுனு. மீனிங் என்னது, நல்லது கெட்டது கிடையாது. மொரால்னா மீனிங் என்னது, மொரால் அப்படின்னா கான்பிடன்ஸ், மாரல் அப்படின்னா நல்லது கெட்டது, அது ஒரு அட்ஜெக்டிவ். மொரால் அப்படின்னா நவுன், கான்பிடன்ஸ். ரேஷனல் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்க்கும், அது பகுத்தறிவு, பகுத்தறிவு ரேஷனல். ரேஷியோ, ரேஷியோன்னா என்னது, பிரிக்கிறது. ரேஷனல் பிரிக்கிறது. ரேஷனல் அப்படிங்கிறது ஈ இல்லாம அட்ஜெக்டிவ், ஈ போட்டோன்னா அது நவுன். அதுக்கு என்ன அர்த்தம், ரேஷனல்னா ரீசன், ரீசன் பகுத்தறியக்கூடிய காரணம். சரி, என்ன சொல்றாங்க, இது பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னது, V3S அட்ஜெக்ட், சாதாரண அட்ஜெக்டிவா ஸ்பெஷலா, ஏன்னா நவுனுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. ஸ்டேட்டட் ரேஷனல் சொல்லக்கூடிய காரணம் என்னதுன்னா ரெண்டு விஷயத்தை சேர்த்து கொண்டு வராங்க, பெரிய பேக்கேஜா கொண்டு வராங்க. அது சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ஆபரேஷனலைசேஷன், செயல்படுத்துவது. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அப்படிதானே, செயல்படுத்துவது. எக்ஸிகியூஷன், செயல்படுத்துவது. அதே மாதிரி வார்த்தை ஆபரேஷனலைசேஷன். எதை செயல்படுத்தணுமா, எதை செயல்படுத்தணுமா, நரி சக்தி. நரினா யாரு, விமென். சரியா, நரின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்துச்சுனாலே விமென். நரி சக்தி சரி, ஏதோ ஒண்ணு. அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட், 106வது அமெண்ட்மெண்ட். எந்த வருஷம் போட்டது, 2020. இந்த அமெண்ட்மெண்ட் இன்னும் என்ன பண்ணல, செயல்படுத்தல. இதை செயல்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கான், ஒரு பெரிய என்ன கொண்டு வந்திருக்கானுங்க, பேக்கேஜ் கொண்டு வந்து. எதுக்குடா பேக்கேஜ் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள உமன் எம்பவர்மெண்ட் எதுக்கு சேர்த்திருக்கீங்க, பேக்கேஜுக்குள்ள என்னது இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. டீலிமிட்டேஷன் பில் இருக்கு, அதுக்குள்ள எதுவும் சேர்த்திருக்காங்க, உமன் எம்பவர்மெண்ட். எதுக்கு சேர்த்திருக்கீங்கன்னு காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க, இதையே நாங்க இன்னும் என்ன பண்ணல, செயல்படுத்தல, இதை செயல்படுத்துறதுக்காக கொண்டு வரோம். எதை செயல்படுத்துறதுக்கு,
106வது அமெண்ட்மெண்ட் நரிசக்தி ஏதோ போட்டுருக்காங்கல்ல ரைட். இந்த அமெண்ட்மெண்ட் என்ன செய்யுது? which preserves என்ன பண்ணுது? ரிசர்வ் பண்ணுது எதை? 1/3 ஆஃப் சீட்ஸ். எந்த சீட்டு? லோக்சபா. அந்த 40 சீட்டுன்னு வச்சிருக்காங்கல்ல பாராளுமன்றம்னு, சரியா? மொத்த இந்தியாவுக்கு எத்தனை சீட்னா 545. 545 இந்தியாவுக்கு. 543 பிளஸ் 2. இந்த 545 சீட்ஸ்ல இருந்துதான் பிரைம் மினிஸ்டர் டிசைட் ஆவார், சரியா? இது வந்து லோக்சபா. இங்க இன்னொன்னு அசம்பிளி சீட்ஸ். அசம்பிளினா என்னது? இப்ப வரப்போதுல எலெக்ஷனு எம்எல்ஏ. எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏ சூஸ் பண்றதுக்கான இப்போ நடக்கூடிய சிஎம் எலெக்ஷன் தான் அசம்பிளி சீட். சரி, இந்த 1/3 வந்துட்டு பெண்களுக்கு ஒதுக்குறாங்கல்ல, எந்த எலெக்ஷனுக்கு ஒதுக்குறாங்க? லோக்சபாக்கு மட்டுமா, அசம்பிளி சீட்டுக்கா? ரெண்டுக்குமே. ஃபார் விமென். பட் வாஸ் டை பண்ணப்பட்டுச்சு. இத அப்பவே லான்ச் பண்ணிருக்கோம் 2023ல. ஆனா லான்ச் பண்ண முடியல. இப்ப லான்ச் பண்றாங்க. இது ஏன் லான்ச் பண்ண முடியலன்னா வாஸ் டைடு, கட்டப்பட்டுச்சு. எது கூட? போஸ்ட் சென்சஸ் டீலிமிட்டேஷன். சென்சஸுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஏரியா வரையறை பண்ண முடியும், சரியா? இப்போ நம்மளுக்கு இத்தனை தொகுதி, இத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சீட்டு கணக்கு மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? சென்சஸ் வேணும். சென்சஸ் வந்தாதான் சீட்டு கணக்க மாத்த முடியும். எத்தனை சீட்டுன்னு தெரிஞ்சாதான் கால்வாசி சீட்டு விமனுக்கு கொடுக்க முடியும். கால்வாசி சீட்டு விமனுக்கு கொடுக்கணும்னா எத்தனை சீட்ல இருந்து கொடுப்பீங்க? தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும். இப்ப இருக்கிறத கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப என்ன எடுக்கணும்? சென்சஸ் எடுத்து என்ன பண்ணணும்? டீலிமிட்டேஷன் பண்ணணும். அப்ப சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணணும். எத்தனை சீட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஏரியா பிரிக்கணும். பிரிச்சாதான் அதுல கால்வாசி என்ன பண்ண முடியும்? விமனுக்கு கொடுக்கணும். இது அமெண்ட்மெண்ட்லாம் போட்டாச்சு. ஆனா இது செயல்படுத்தல. காரணம் என்ன சொல்றானுங்க? ஏன்னா இது எது கூட கெட்டி இருக்கு? சென்சஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? டீலிமிட்டேஷன் பண்ணணும். ரொம்ப கஷ்டம் இந்த எடிட்டோரியல். ஸ்லோவா போறோம், ஃபாஸ்டா போனா சொல்லுங்க. ஸ்பீட் ஓகேயா, ஃபாஸ்டா போவா? ஆத்தர் வந்துட்டு அதாவது அடினா அடி, அப்படி அடி பிஜேபிக்கு. இதுல அவ்வளோ, அதாவது இது ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் பிளாட் தான் வச்சுக்கிடுங்களேன். ஆனா அதை பயங்கரமா இவர் பேசிட்டார். இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல யாருக்கு சப்போர்ட்னு தெரியல. இந்த லைன்ல தெரியும். கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுது? இன்சிஸ்ட் பண்ணுது, வலியுறுத்துது. என்ன பண்ணணும்? சேர்க்கணும். எதை சேர்க்கணும்? விமென்ஸ் ரிசர்வேஷனையும் டீலிமிட்டேஷன் சேர்க்கணும்னு பயங்கரமா வலியுறுத்துது. இல்ல, இந்த வலியுறுத்துறது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, த ஃபார்மர் முன்னாடி இருக்கிறது யாரு? விமென்ஸ் ரிசர்வேஷன். இவன் தான் ஃபார்மர். ஃபார்மர் லேட்டர்னா முதல்ல இருக்கிறவன்டா. 2 பேர்ல முதல்ல இருக்கிறவன். முதல்ல யார் இருக்கா? உமன்ஸ் ரிசர்வேஷன் யூஸ் பண்ணப்படுது. என்னவா? பொலிட்டிக்கல் கவரா யூஸ் பண்றாங்க. எதுக்காக? டீலிமிட்டேஷனுக்காக. எதுக்காக ஒன்னா சேர்க்கிறாங்க? ஒன்னா சேர்க்கிறது என்ன காமிக்குது அப்படின்னா, டீலிமிட்டேஷன் ஒண்ணு கெட்டது கொண்டு வர போறோம், அடிக்க வருவானுங்க நம்மள. அதுக்காக அது கூட சேர்த்து எதை சேர்த்துருவோம்? உமன்ஸ் ரிசர்வேஷன் சேர்த்துருவோம். அப்ப இதை கவரா யூஸ் பண்ணிட்டு இதை கொண்டு வருவோம். எதை கவரா யூஸ் பண்றாங்க? உமன்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் எவனா எதிர்ப்பானா? எதிர்த்து அவன் என்ன சொல்லிடுவாங்க? உமனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கான்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அதனால விமென்ஸ் ரிசர்வேஷனையும் சேர்த்து எது கூட கொண்டு வராங்க? டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. அவர் என்ன சொல்றாரு? இத ஒரு பொலிட்டிக்கல் கவரா யூஸ் பண்றாங்க டீலிமிட்டேஷனுக்காக. ஃபார் த லேட்டருக்கு ஃபுல் காலன் இருக்கா? ஸ்வீப்பிங்னா கம்ப்ளீட் ரீஅலோகேஷன். திருப்பி அலோகேட் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த கதை ஒண்ணு நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. ஒரு கதை ஞாபகம் இருக்கா? இந்த சீட் ஒதுக்குறாங்கல்ல, 540 சீட் ஒதுக்குறாங்கல்லங்க. இதுல யூபியில மட்டும் 80 சீட் இருக்கு, சரியா? யூபியில ஏன் 80 சீட்டு, தமிழ்நாட்டுக்கு ஏன் 40 சீட்டு?
ஏன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த சீட்டு பிடிப்பாங்க. இந்த கதை உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அப்படிதானே? 1970s இந்தியா பாக்குது பாப்புலேஷன் ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆகுது. இவ்வளவு வேகமா போனா ஆப்பிரிக்காவோட பின்னாடி போயிருவோம் முன்னேற்றத்துல. அதனால ஒரு ஸ்டாப் போடணும்டான்ட்டு என்ன பண்றாங்க, ஃபேமிலி பிளானிங் பயங்கரமா எக்ஸசைசஸ் கொண்டு வராங்க 1970s. ஃபேமிலி பிளானிங் பண்ணி உங்க ஸ்டேட்டுடைய பாப்புலேஷன் நீங்க குறைங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டெப் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டெப்பை எல்லாம் ஃபாலோ பண்ணி பாப்புலேஷனை குறைச்சது சதர்ன் ஸ்டேட்ஸ். இது எதையுமே ஃபாலோ பண்ணாம பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுதான் யூபி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஆனா கடைசியா சீட்டு பிடிக்கும் போது என்ன மாதிரி மாறிடுது, பாப்புலேஷன் பேஸ்ட். அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாததுக்கு அவங்களுக்கு ரிவார்டு மாதிரியும், சவுத்ல இருக்கிறவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரியும் மாறி. அந்த பிரச்சனை இங்க வரும், இது திருப்பி வரும். சரி, இது ஸ்வீப்பிங் என்ன பண்றாங்க, ரியலோகேஷன். எது லோக்சபா சீட்ஸ் தட் இருங்க தட் எது ரெஃபர் பண்ணும் சீட்ஸா, தட் எதை ரெஃபர் பண்ணுது, ரீஅலோகேஷன். ரீஅலோகேஷன் என்ன பண்ணிரும், அதாவது மறு வடிவமைப்பு பண்ணிரும், ரீஷேப் பண்ணிரும். எதை, ஃபெடரல்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல், ஃபெடரல் காம்போசிஷன் ஆஃப் பார்லிமெண்ட் டு த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டேட்ஸ் where the BJP enjoys electoral dominance at the expense of states where it has been historically weak. இது நல்லா புரிஞ்சிருக்கணும். ஆச்சா புரியுதா, அழகா எழுதியிருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க, ரீஅலோகேட் பண்றாங்களா, சீட்டை ரீஅலோகேட் பண்றாங்க. அது எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, மொத்தம் எத்தனை சீட்டுன்னு 545. சரியா, டெக்னிக்கலி 543 பட் 545. ஓகே, இப்ப இது ரீஷேப் பண்றாங்க. ரீஷேப் பண்ணி எப்படி கொண்டு போறாங்கன்னா, இதோடைய ஃபெடரல் காம்போசிஷன், பார்லிமெண்ட்டுடைய ஃபெடரல்னு ஏன் சொல்றாங்க, ஸ்டேட் சென்டரும் சேர்ந்து ஆளக்கூடிய இடம் பார்லிமெண்ட் தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ் எப்படி மாறிடுவாங்க அப்படின்னா, பிஜேபிக்கு எங்க டாமினன்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு இது என்னவா மாறிடும், அட்வான்டேஜா மாறிடும். அப்ப இவன் இதெல்லாம் பண்றான், ரீஅலோகேட் பண்றான். ரீஅலோகேட் பண்ணி எப்படி கொண்டு போறான், அவனுக்கு எந்த ஸ்டேட்ல எல்லாம் ஓட்டு அதிகமா கிடைக்குமோ அவன் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரியும், யாருக்கு இழப்பாகுது, எந்த ஸ்டேட்ல எல்லாம் வீக்கா இருக்கானோ அந்த ஸ்டேட்ல எல்லாம் என்ன ஆகுது, இழப்பு வர்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி சொல்லுவாங்க, அது உங்களுக்கு புரியும். சரியா, இப்ப யூபியில வந்துட்டு 80 சீட் இருக்கு, 80 சீட்டை 140 ஆக்குறாங்க. தமிழ்நாட்டுல 40 சீட் இருக்கு, எக்ஸாம்பிள் 40 சீட்டு 70 ஆக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டையும் வந்து என்ன சொல்றாங்க, டேய் உங்களுக்கும் என்ன பண்ணிருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், 40 60 ஆக்குறாங்க. கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட், 40 60 ஆக்குறாங்க. ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக எழுதியிருக்கேன். 40 60 ஆக்கணும்னு தமிழ்நாட்டில் வந்து சொன்ன உடனே தமிழ்நாடு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. உங்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், யூபிக்கு இன்க்ரீஸ் பண்ணி, யாருக்கு அதிகம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, யூபிக்கு தான். அப்ப எங்க அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, யூபிக்கு தான் அட்வான்டேஜ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக யூபி தமிழ்நாடுன்னு கம்பேர் பண்ணி சொல்றேன். பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் இங்க சொல்றாங்க இல்ல, பிஜேபி என்ஜாய்ஸ் எலக்டோரல் டாமினன்ஸ். இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் யாரு தான், யூபி யாரு தெரியுமில்ல, சீனியர் யோகி தான். சரி, எந்த ஸ்டேட்ல ஹிஸ்டாரிக்கலி வீக், சவுத்ல இருக்கிற அவ்வளவு ஸ்டேட்லயும் யாருதான் இவன் வீக். பேசிக்கா இவன் டீலிமிட்டேஷன் பண்றது பிரச்சனை கிடையாது. ஆனா டீலிமிட்டேஷன் பண்ணும்போது எந்த பேசிஸ்ல பண்றான், அவனுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி பண்றான். அது எக்ஸ்பென்ஸ்னா இவர்களுடைய இழப்பு, எக்ஸ்பென்ஸ்னா உங்களுடைய செலவு, உங்கள்ட்ட இருந்து வெளியே போறது, இஎக்ஸ் வெளியே போறது. யாருக்கு இழப்பாகுது, எந்த ஸ்டேட்ல என்ன இருக்கு வீக்கா இருக்குதோ அவங்களுக்கு இழப்பாகுது. எந்த ஸ்டேட்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க என்ன ஆயிடுது, அவனுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுது. இப்ப மாற்றி அமைக்கும் போது எல்லாருக்கும் ஈக்குவலா அமைக்கணும், ஆனா அவன் அப்படி பண்ண. சரியா, வேறுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டிவ் அட்வர்ப் என்ன அர்த்தம், இன் த ஸ்டேட்ஸ். இட்டுனா என்னது, இட்டுனா என்னது, பிஜேபி.
சரி, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்க? நீங்க ஒன்று கொண்டு வராங்க, எது கூட சேர்த்து வச்சு கொண்டு வராங்க? உமன் எம்பவர்மெண்ட் கூட சேர்த்து வச்சு கொண்டு வராங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னது? அவங்க சொல்ற காரணம் என்னதுடா? இந்த இருக்கு, இதை போட்டோம், இதை என்ன பண்ணல, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன்னா இது எது கூட டை ஆயிருக்கு? டீலிமிட்டேஷன் கூட டை ஆயிருக்கு. அதான் டீலிமிட்டேஷனே பண்ணிட்டு கால்வாசி ஓட்டை பிடிச்சிருவோம், அதனால இது கூட சேர்ந்து விமன் எம்பவர்மெண்ட் கொண்டு வரோம்னு சொல்றாங்க. ஆத்தர் என்ன சொல்றாரு? இவனுங்க இதை எதுக்கு கொண்டு வராங்க? ஆத்தர் சொல்ற பாயிண்ட் என்னது? இவங்க கொண்டு வர காரணம் என்னது? பொலிட்டிக்கல் கவருக்காக தான் கொண்டு வராங்க. அவங்களுக்கு விமன் எம்பவர்மெண்ட் மேல அக்கறை கிடையாதுன்னு ஆத்தர் சொல்றாரு. அதை கொண்டு வந்து இதை மறைக்க பாக்குறாங்க. அதை அலோகேட் பண்றாங்க. சீட் அலோகேட் பண்றது அவங்களுக்கு எப்படி வர்ற மாதிரி? அவங்களுக்கு எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அங்க லாபம் வர்ற மாதிரியும், அவங்களுக்கு வீக்கா இருக்கிற இடத்துல நஷ்டமாகிற மாதிரியும் பார்க்க. இப்ப தெளிவா என்ன தெரியுது அப்படின்னா, அந்த சென்சஸ் ஒண்ணு இவன் எடுக்கணும். சென்சஸ் எடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். டீலிமிட்டேஷன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? 1/3 பண்ண முடியும். சரி, இந்தியாவுடைய டெசென்னியல் டெக்கேடுன்னா எத்தனை வருஷம்? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுக்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுக்கணும். 2011 எடுத்தாங்க, 21 எடுக்கல. கோவிட்னால எடுக்கல. So when India's decennial census was delayed for more than 5 years, இப்போ வரைக்கும் இந்த சென்சஸ் எடுக்கல. 21 எடுக்க வேண்டியது 26 வரைக்கும் எடுக்கல. 5 வருஷத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க? டிலே பண்ணிட்டாங்க. எது இல்லாம? டெஃபினிட்டிவ் ஆர் ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் த பிஜேபி லெட் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து என்னது இல்ல? சரியான எக்ஸ்பிளனேஷனோ தெளிவான எக்ஸ்பிளனேஷனோ இல்ல. ஆர் எதையும் சேர்க்குது? டெஃபினிட்டிவ், ரேஷனல். சரி, இங்க பாருங்க, அட்ஜெக்டிவ் சாதாரணமா வந்திருக்கு. அட்ஜெக்டிவ் எதை பத்தி மட்டும் தான் பேசு? எக்ஸ்பிளனேஷன் தான். சரி, இவன் எக்ஸ்பிளனேஷனே இல்லாம 5 வருஷம் டிலே பண்றான்ல. அடுத்த லைன், நெக்ஸ்ட் லைன், கை காம்போ பதில் சொல்லுவான் பின்னாடி. அடுத்தது மீனிங். வெண்ணுனா என்ன எடுத்து? ஃபர்ஸ்ட் வெண்ணுன்னு தான் ஆரம்பிக்குது. சரியா? வெண்ணா பார்த்து வரணும். வெண்ணுனா பொழுது. 10 வருஷத்துக்கு பண்ண வேண்டிய சென்சஸ் 5 வருஷத்துக்கு மேல டிலே பண்ணி அதுக்கான காரணத்தை இவன் சொல்லாத பொழுது ப்ளூ கலர் ஷர்ட் இல்லையம்மா, பொலிட்டிக்கல் லாஜிக் வந்துட்டு பாருங்க, நீங்க பொலிட்டிக்கல் லாஜிக் வந்துட்டு புரிஞ்சிக்க கஷ்டமாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பொலிட்டிக்கல் லாஜிக் புரிஞ்சிக்க ஈஸியா இருக்கு. என்னையும் பார்த்து அங்க பார்க்காம பொலிட்டிக்கல் லாஜிக் புரிஞ்சிக்க கஷ்டமா இல்லைங்கிறாங்க. அடுத்த லைன் என்ன இருக்கணும்? ஏன் கஷ்டமா இல்ல? என்ன பொலிட்டிக்கல் லாஜிக்? பொலிட்டிக்கல் லாஜிக் தான் புரிஞ்சிக்க கஷ்டமா இல்ல. எந்த பொலிட்டிக்கல் லாஜிக்? சரியா? நெக்ஸ்ட் லைன் வாசிங்க. ஃபர்ஸ்டுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச். அட்வர்ப். ஏன் அட்வர்ப்? வேர்புக்கு நடுவில் வந்துச்சுனாலே அது என்னதுதான்? அட்வர்ப். ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸ் அப்புறம் சைட்டிங் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஆக்டிவ் வாய்ஸ் என்ன சொன்னீங்க? இது ஆக்டிவ் வாய்ஸ் என்ன சொன்னீங்க நீங்க? பின்னாடி சைட்டிங் சொல்லுங்க. சைட்டிங்னா ஷோயிங்.
சரி, சைட்டிங் வேண்டாம் விட்டுருங்க, தெரியாது. சைட்டிங் வாட் கோவிட்-19 காமிச்சு இவங்க என்ன பண்ணாங்க? போஸ்ட்போன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லைன் புரியுதா? கோவிட்-19 காமிச்சு 2021 சென்சஸ் போஸ்ட்போன் பண்ணாங்க. அடுத்த வார்த்தை, நெக்ஸ்ட் வார்த்தை பட்னா ஆனால் கதை என்ன ஆகும்? மாறும். சொல்லுங்க. ரீசன் கொடுக்கப்படல. ரீசன் கொடுக்கப்படல. எதுக்காக? தொடர்ச்சியா என்ன பண்றீங்க? தாமதம் விடு. 21 பண்ணேன்னா 22, ஒரு 23, ஒரு 24 எதுலயா பண்ணோம்ல. இதுக்கு காரணம் சொல்லியாச்சு. என்ன காரணம்? கோவிட்-19. ஆனா அடுத்த இதுக்கு காரணம் சொல்லல. சரி, சக்சசிவ் டிஃபரன்ஸ். அடுத்தடுத்து தள்ளி போறதுக்கு காரணம் சொல்லல. இருங்க கரெக்டா சொல்லணும். எதை ரெஃபர் பண்ணுது? பார்ட் ஆஃப் ஸ்பீச். பார்ட் ஆஃப் ஸ்பீச் ரிலேட் டு ப்ரொனவுன் சப்ஜெக்ட். கரெக்டா தப்பாடா? பின்னாடி வேர்ப் வருது இல்ல, கண்டிப்பா யார் தான் ரிலேட் டு ப்ரொனவுன் சப்ஜெக்ட் தான். தட் யாரை ரெஃபர் பண்ணுது? சக்சசிவ் டிஃபரல் அடுத்தடுத்து வருது. அடுத்தடுத்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணல? காரணமே சொல்லல. ரைட், ஓகே, கரெக்ட். அடுத்த லைன். அன்டில் என்ன அர்த்தம்? இது வரைக்கும் காரணம் சொல்லவே இல்லை. அடுத்தடுத்து தள்ளி போடுறாங்க, அதுக்கு காரணம் சொல்லல. எது வரைக்கும்? அனௌன்ஸ் பண்ண, அமைதியா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. என்னது? எந்த எக்ஸசைஸ்? சென்சஸ் 21 எடுத்திருக்கணும். கோவிட் சொல்லிட்ட, அடுத்தடுத்து தள்ளி போட்ட, அதுக்கு காரணம் சொல்லல. எது வரைக்கும்? அமைதி அனௌன்ஸ் பண்ற. என்ன அனௌன்ஸ் பண்றான்? சென்சஸ் எக்ஸசைஸ் எப்ப எடுப்பாங்களா? would be carried out in 2026, 2021 காரணம் சொல்லிட்டு அது வரைக்கும், அதுக்கப்புறம் காரணமே சொல்லல. டேரக்டா என்ன சொல்லிட்டான்? 26, 27 என்ன எடுத்துருவாங்களா? சென்சஸ் எடுத்துருவான். சரி, இல்ல ப்ரோ, சைட்டிங் வந்துட்டு டோட்டல் இது வந்துட்டு கனெக்டரா கூட எடுக்க முடியாது. சென்சஸ் வந்துட்டு சைட் பண்ணுச்சுன்னு எடுக்க முடியாது. சைட்டிங் வந்து கொஞ்சம் தப்பா தான் இருக்கு ஆக்சுவலா. வை போடணும். கரெக்ட். சரி, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், எனக்கு உண்மையிலே அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபை தனியா புரிஞ்சுக்கணும். 1 மணி நேரம் ஆனாலும் இதை தனியா புரிஞ்சுக்கணும். ட்ரை பண்ண போறீங்க, சரியா? நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. 1971 சென்சஸ், சரியா? 1971 ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. இப்போ எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க? லோக்சபாக்கு எத்தனை சீட்டுங்க? 545 சீட்ஸ். மெஜாரிட்டி நார்த்துக்கு போகுது. இப்படி இருக்கு, சரியா? 1970s தான் என்ன பண்ணாங்க? ஃபேமிலி பிளானிங் எக்ஸசைசஸ் செட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. 1971 சென்சஸ் எடுக்காங்க. அந்த சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சீட்டு பிடிச்சாங்க. எதை பேஸ் பண்ணி? 1971 பேஸ் பண்ணி தான் இந்த சீட்டு பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்கணும் இவன்? 1981 பேஸ் பண்ணி சீட்டு பிடிச்சிருக்கணும்ல, பிடிக்கல. 91 பிடிக்கல, 2001 பிடிக்கல, 2011 பிடிக்கல, 2021 பிடிக்கல. இது எந்த சென்சஸ் பேஸ் பண்ணியுமே இத பிடிக்கல, சரியா? சொல்றது ஃபர்ஸ்ட் புரியுதா? 1971 பேஸ் பண்ணி தான் எத்தனை சீட்டு? 540. இப்போ வரைக்கும் அதே 545 தான். தமிழ்நாட்டுக்கு அப்ப கொடுத்த 39 தான். 39 பிளஸ் 1 40. 1 வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு இருக்கிறது. இந்த 39 பிளஸ் 1 1971 கொடுத்தது. அதுக்கப்புறம் இவங்க பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல? மாத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அதை மாத்தவே இல்லை. ஏன் மாத்த?
சென்சஸ் எடுத்துட்டே தான் இருக்காங்க. 81, 91, 2001, 2011 சென்சஸ் எடுத்தாங்க. 2021 தான் சென்சஸ் எடுக்கல. சென்சஸ் எடுத்திருக்காங்க இல்லடா, அப்போ சீட்டு மாத்தணும் தானே? மாத்தல. ஏன் மாத்தலைன்னா அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த நார்த் ஸ்டேட் எல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணல. சவுத் ஸ்டேட் என்ன பண்ணிட்டான்? ஃபாலோ பண்ணிட்டான். தெரிய வந்துருச்சு அவங்களுக்கு. 1970s தான் பாப்புலேஷன் பிரச்சனையும் வருது. அவெல்லாம் என்ன பண்ணல? ஃபாலோ பண்ணல. இப்போ யோசிச்சு பாருங்க, 1970sல பாப்புலேஷன் கண்ட்ரோல் போட சொல்றீங்க. 1971 வச்சு சீட்டு பிடிச்சாச்சு. இப்போ 1981ல சென்சஸ் எடுக்கிறோம். நார்த் ஸ்டேட் ஃபாலோ பண்ணல, அவனுக்கு சீட் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். சவுத் ஸ்டேட்டுக்கு என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். 91 திருப்பி அவன் ஃபாலோ பண்ணல, இன்னும் அவனுக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். இவனுக்கு என்ன ஆகும்? கம்மியாகும். இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? சீட்டு பிரிவினை எதுலயே நின்றுச்சு? 1971 சென்சஸ் வச்சுதான் 545 சீட்டு பிரிவினைங்கிறது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இருக்கா? எங்க 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 ஃப்ரீஸ் பண்ணிட்டான். இப்ப 1971 சென்சஸ்ல இருந்து எத்தனை சீட்டு? 545 சீட்டு. அதை என்ன பண்ணியாச்சு? ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. அதை என்ன பண்ண மாட்டாங்க? மாத்த மாட்டாங்க. சரியா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்குல்லமா, எக்ஸாம் ரிசர்வேஷன். எத்தனை வருஷத்துக்கு அந்த ரிசர்வேஷன்? எத்தனை வருஷத்துக்கு ரிசர்வேஷன் இருக்கும்? எப்ப ஆரம்பிச்சாங்க? ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் நிக்குமா நிக்காதா? ரிசர்வேஷன் நிக்குமா நிக்காதா? பிராக்டிக்கலா லாஜிக்கலா யோசிக்கணும். ஒருத்தர் கீழே இருக்கான், ஒருத்தர் மேல இருக்கான், அப்படிங்கறதுக்காக தான் என்ன கொடுக்காங்க? ரிசர்வேஷன் கொடுக்கும். அப்ப இவனை என்ன பண்ணி விடுறாங்க? தூக்கி விட்டுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் என்ன ஆயிடுவான்? அப்ப ரிசர்வேஷன் ஒரு கட்டத்துல நிக்கணும்ல. நிக்குமா நிக்காதா? நிக்காதா? இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க என்னடா பண்ண போறோம் அப்படின்னு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கமிட்டி போட்டு செக் பண்ணுவாங்க. சரியா? 10 years ஒன்ஸ் 15 years ஒன்ஸ் கட்டணம் தெரியல, பட் ஒரு கமிட்டி போட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசர்வேஷன் நிப்பாட்டுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. பிராக்டிக்கலா பண்ணணும். ஆனா இவனோ ஓட்டுக்காக பண்ண மாட்டானுங்க, அது வேற. பட் பிராக்டிக்கலா உங்க ஓபிசி ரிசர்வேஷனோ எஸ்சி ரிசர்வேஷனோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நிப்பாட்டணும். அதுதான் லாஜிக், அதுதான் பிராக்டிக்கலான ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா. சரியா? அப்போ ரிசர்வேஷன் என்ன ஆயிட்டே இருக்காது? என்ன ஆயிட்டே இருக்காதுடா? கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. சேம் அதே தான் இங்க 1971 ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களா? இவன் என்ன தெரியுமா சொல்றான்? 2026க்கு அப்புறம், எந்த வருஷத்துக்கு அப்புறம்? 2026. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 55 years. 1971 இருந்து பாத்தீங்கன்னா 55 வருஷம். 2026க்கு அப்புறம் எடுக்கிற சென்சஸ், 2026க்கு அப்புறம் எடுக்கிற சென்சஸ் யூஸ் பண்ணி சீட்டு பிடிச்சுக்கிறீங்க. சொல்ற கதை புரியுதா? 1971 ஃப்ரீஸ் பண்றாங்களா? ஏன் ஃப்ரீஸ் பண்றாங்க? பாப்புலேஷன் பிரச்சனை. பாப்புலேஷன் அவனுக்கு அதிகமா இருக்கு, அவன் முன்னேறி போய்கிட்டே, அவனுக்கு சீட் அதிகமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சவுத் லாஸ் ஆகிட்டே இருக்கும். 1971 ஃப்ரீஸ் பண்ணு. சரி, ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. அப்ப திருப்பி அதை எடுத்து விடக்கூடாதா? ஃப்ரீஸ் பண்ணது அப்படியே கண்டினியூ ஆகணுமா? அப்படின்னா கிடையாது. எப்ப எடுத்து விடணும்? 26க்கு அப்புறம் எந்த சென்சஸ் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வருஷத்துக்கு அப்புறம்? 26க்கு அப்புறம் எந்த சென்சஸ் போடுறீங்களோ அந்த சென்சஸ் வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறான். லாஜிக்கலா பாருங்க, நான் சொல்ற கதையை திருப்பி சொல்றேன். லாஜிக்கலா பாருங்க, சென்சஸ் எப்போ வரும்? 26க்கு அப்புறம் எப்ப சென்சஸ் இருக்கு? 2031 தான் சென்சஸ் இருக்கு. கரெக்டா? பிஜேபி காரன் என்ன பண்றான்? 21 சென்சஸ் எடுக்கல. அதை அப்படியே தள்ளி விட்டு எந்த வருஷம் சென்சஸ் எடுக்கணுங்க? எந்த வருஷம் எடுக்கணுங்க? 26. எதுக்கு? ஏன்னா இவன் என்ன சொல்லியிருக்கான்? 71க்கு அப்புறம் 1971 சென்சஸ்க்கு அப்புறம் எப்ப எடுக்கிற சென்சஸ் பேஸ் பண்ணணும்? 26க்கு அப்புறம் எந்த சென்சஸ் எடுத்தாலும் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்? சீட் வரும். பிஜேபி என்ன பண்றான்? 21ல சென்சஸ் எடுக்கல, 23ல எடுத்தா இதுக்கு கீழே வருமா? வராதா? 24ல எடுத்தா வராது, 25, 26ல எடுத்தா வராது. அதனால எப்ப எடுக்கான்?
26 அப்ப இந்த சென்சஸ் எடுத்து இதை பேஸ் பண்ணி என்ன பிரிச்சிடலாம், சீட்டு பிரிச்சிடலாங்கிறதுக்காக தான் இப்போ சென்சஸ் எடுக்கிறான். சரி, பாதி பேருக்கு தான் புரிஞ்சிருக்கும், மீதி பேருக்கு புரிஞ்சிருக்காது. டோட்டல் கதை பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். சென்டென்ஸ் இன்னும் நம்ம வாசிக்கவே இல்லடா, சென்டென்ஸ் இன்னும் வாசிக்கவே இல்லை. சரி, சென்டென்ஸ் வாசிப்போம், புரியும். நீங்க என்ன தெரியுமா நினைச்சிடக்கூடாது, இது வேற எங்கேயோ இருக்குன்னு நினைச்சக்கூடாது. இது வந்து இந்த எடிட்டோரியலுக்குள்ளதான் இருக்கு. ஒரு பேக்ரவுண்ட் படிச்சுட்டாரு அதனால தெரியும் நினைச்சக்கூடாது. இந்த இருக்கிற கதை தான், இந்த சென்டென்ஸை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வேற எக்ஸ்பிளைன் பண்ணல. சொன்ன கதை ஃபுல்லாவே இதுல இருக்கு. இங்க பாருங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே மேல பாருங்க, மேல பாருங்க, புரியுது. கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. எதை நிப்பாட்டிட்டாங்க, ஸ்டேட்டுக்கு நடுவுல பிரிச்சு கொடுப்பாங்கல்ல, இதை பிரிச்சு கொடுப்பாங்க, லோக்சபா சீட்டை பிரிச்சு கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. எந்த வருஷமே நிப்பாட்டிட்டாங்க, 1970. எதுக்கு நிப்பாட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஃபேமிலி பிளானிங் பிரச்சனைனால நிப்பாட்டுறோம். சரியா, இது எது கூட டையா இருக்கு, பெக்கினா கெட்டப்பட்டிருக்கு. எது கூட கெட்டப்பட்டிருக்கு, 1971 சென்சஸ் வச்சுதான் லோக்சபா சீட்டு கொடுக்குறாங்க. எத்தனை சீட்டு அப்படின்னு, தமிழ்நாட்டுக்கு எத்தனை சீட்டு, 40 சீட். டோட்டலா எத்தனை சீட்டு, 545 சீட். தமிழ்நாட்டுக்கு 40 சீட்டு, டோட்டல் 545 பிடிக்கிறது எந்த சென்சஸை பேஸ் பண்ணி, 1971 பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணியாச்சு, ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இந்த ஃப்ரீஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரீஸ் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆயிரும். ஃப்ரீஸ் என்ன ஆயிரும், எக்ஸ்பயர் ஆயிரும். 1981 எக்ஸ்பயர் ஆகாது, 91 எக்ஸ்பயர் ஆகாது. எப்ப எக்ஸ்பயர் ஆயிரும், ஒன்லி ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் சென்சஸ் conducted after the year 2026 was published. 2026க்கு அப்புறம் ஒரு சென்சஸ் எடுப்பாங்கல்ல, அந்த சென்சஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரீஸ் என்ன ஆயிரும், எக்ஸ்பயர் ஆயிரும். பிக்கப் ஆகலையா, திருப்பி சொல்லவா, 71ல என்ன பண்ணிட்டாங்கடா, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா போங்க, புரியும். 71ல ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, சீட் ஒதுக்கிறது. 81ல பண்ணணும் தானே, 81ல பண்ணல, அதுக்கு பேர் தான் 71ல ஃப்ரீஸ் பண்ண. ஃப்ரீஸ் என்ன அர்த்தம், ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப 71ல இருக்கிற சென்சஸ் வச்சுதான் நமக்கு 40 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 1981ல சென்சஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படி பண்ணல, அதுக்கு பேர் தான் என்னது, இந்த ஃப்ரீஸ். 81ல பண்ணல, 91 எதுலையுமே பண்ணல. இந்த 1971லயே என்ன சொல்லிட்டாங்க, இவனுங்களே என்ன சொல்லிட்டானுங்க, எது வரைக்கும் இது, இந்த சீட் அலோகேஷன் எது வரைக்கும், 2026 வரை. 2026ல ஏதாவது ஒரு சென்சஸ் எடுப்பீங்கல்ல, 2026க்கு அப்புறம் ஒரு சென்சஸ் எடுப்பீங்கல்ல, அந்த சென்சஸ் பப்ளிஷ் பண்றதுக்கு அப்புறம் தான் இது என்ன ஆகும், எக்ஸ்பயர் ஆகும். இப்ப 1971 பேஸ் பண்ணி தான் சீட்டு கொடுக்கணும். எந்த வருஷம் வரைக்கும், 2025 வரைக்கும். 2026க்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சென்சஸ் எடுக்கணும். அந்த சென்சஸ் எடுக்கிற வரைக்கும் யார் தான் கண்ட்ரோல்ல இருப்பா, 1971. இது நடக்கிறதுக்கு முழு பிரச்சனைக்கு, ஆன்லைன்ல புரியுதான்னு சொல்லுங்க, நடக்க முழு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, இந்த நார்த்ல இருக்கிறவனுங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணல, அதுதான் மெயின் காரணம். சீட்டு பிடிக்கிறது பாப்புலேஷன் வச்சா பிடிக்கணும், ஆனா அவன் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணலைன்னா பிரச்சனை ஆயிரும். அவங்க அப்பவே புரிஞ்சுச்சு, 1971 ஃப்ரீஸ் பண்ணி போடு. எப்பந்தான் மாத்தணும், 26க்கு அப்புறம் தான் மாத்தணும் தான். அப்பவே 1971லயே 26க்கு அப்புறம் தான் மாத்தணும்னு சொல்லிட்டானுங்க. ஏன் சொல்றானுங்கன்னா, இந்த பாப்புலேஷன் பிரச்சனை இருக்கிறதுனால. பாப்புலேஷன் அங்க அதிகமா இருக்குங்க, போக போக அதிகமாயிட்டே போயிடும். இப்ப நார்த் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும், சவுத் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது, டாமினேட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது.
சோ நார்த்துக்கு டாமினேஷன் போயிடக்கூடாதுன்னு 1971ல அவனுக்கு சென்சஸ் எடுக்கும் போதே சொல்லிட்டானுங்க, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிட்டாங்க. 2026 வரைக்கும் எந்த சென்சஸ் பேஸ் பண்ணிதான்? 1971 பேஸ் பண்ணிதான். அவனுங்க அப்பவே கொஞ்சம் தெளிவா இருந்ததுனால ஒரு 50 வருஷத்துக்கு நாடு தப்பிச்சுச்சு. கதை புரியுதா? அவனுக்கு சொன்னாங்க, அவன் சொல்லலைன்னா தான் இந்நேரத்துக்கு எடுத்து முடிச்சு நம்மளை க்ளோஸ் பண்ணிருப்பானுங்களே. 71லயே சொல்லியாச்சு 2026 வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, இதை மாத்தக்கூடாது. 26க்கு அப்புறம் நீங்க ஒரு சென்சஸ் எடுப்பீங்கல்ல, அப்பந்தான் இது என்ன ஆகும்னா எக்ஸ்பயர். நான் சொல்ற மொத்த கதையும் இந்த சென்டென்ஸ் கூட தான் இருக்கு. ஆன்லைன்ல கிளியரா சொல்லு. 2024 இருக்குல்லங்க, மேல பாருங்கம்மா. 2024ல எலெக்ஷன் 24ல நடந்துச்சா, எப்ப நடந்துச்சுடா? 24ல நடந்துச்சுல்ல. மோடி வந்துட்டு திருப்பி 3வது தடவையா இதானார்ல பிரைம் மினிஸ்டர். அந்த எலெக்ஷனுக்கு எதை பேஸ் பண்ணி தான் பிடிக்கணும்? 1970 பேஸ் பண்ணி தான் பிடிச்சு. 2020 நடந்தது, அதுக்கும் இதை பேஸ் பண்ணி தான் பிடிச்சு. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் பிடிக்கணும். எந்த வருஷம் வரைக்கும்? 26 வரைக்கும். 26க்கு அப்புறம் ஏதாவது சென்சஸ் எடுத்தீங்கன்னா அப்பதான் யார் எக்ஸ்பயர் ஆவா? 1970. பிஜேபிக்கு ஒரு பெரிய எதிரியா நிக்கிறவன் யாருன்னா இந்த சென்சஸ். இவனை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா மேட்ரு ஈஸியா முடிஞ்சிடும். 2021 சென்சஸ் எடுத்திருந்தான்னு வச்சுக்கிடுங்களேன், செல்லுமா செல்லாதா? செல்லுமா செல்லாதா? 2026க்கு அப்புறம் எடுத்ததை வச்சுதான் நீங்க சீட்டு பிடிக்க முடியும். சென்சஸ் செல்லுண்டா, ஆனா அதை வச்சு என்ன பண்ண முடியாது? சீட்டு பிடிக்க முடியாது. 26க்கு அப்புறம் எடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? அதை வச்சு சீட்டு பிடிக்க முடியும். அப்ப பிளான் பண்ணி 21ல இருந்து 26 வரைக்கும் என்ன பண்ணானுங்க? சென்சஸ் எடுக்காம டிலே பண்ணிட்டு இப்ப வந்துட்டு அமைதி என்ன சொல்லிட்டு போயிட்டான்? 27ல சீட்டு பிடிக்கிறதுக்கான ஒரு சென்சஸ் எடுத்துருவோம். இப்ப 27ல ஒரு சென்சஸ் எடுக்கான்னா யாரு கேன்சல் ஆயிருவா? 71 கேன்சல் ஆயிரும். இங்க பாருங்க, திஸ் மென்ட் தட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆன்லைன்ல புரியலைன்னா புரியலன்னு போடுங்க. என்ன அர்த்தம்னா, வழக்கமா நடக்குதுன்னா டீலிமிட்டேஷன் ஏரியா பிடிக்கிறது எப்ப நடந்திருக்கும்? 31 சென்சஸ். ஏன்னா என்ன சொல்ல, 26க்கு அப்புறம் இருக்க சென்சஸ். 26க்கு அப்புறம் எப்பதான் சென்சஸ் எடுத்திருப்பான்? 31 தான். வழக்கமான இயல்புல, வழக்கமான நடைமுறையில 2031 தான் சென்சஸ் எடுத்திருப்பான். ஆனா இப்போ பை சென்சஸ் டு 2026-27 கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு? என்ன உறுதிப்படுச்சுன்னா ஏரியா பிடிக்கிறது என்ன பண்ணலாம்? ஆரம்பிச்சிடலாம். எப்ப ஆரம்பிச்சிடலாம்? அவனுடைய டைம் லைன்ல, அவன் ப்ரிஃபர் பண்ற டைம் லைன்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. இப்ப 2031ல நடக்க வேண்டிய சென்சஸ்ல ஒரு மாற்றம் வந்திருக்கணும். என்ன மாற்றம் வந்திருக்கணும்? என்ன மாற்றம் வந்திருக்கணும்? சீட் அலோகேஷன் 2031ல தான் மாறிக்கணும். 2031ல சென்சஸ் எடுத்திருப்பாங்க, அதுல இருந்து மாறிக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? 21ல எடுத்தா அது செல்லாது, அதனால டிலே பண்ணி எப்ப எடுப்போம்? 26, 27ல எடுப்போம். ரூல்ஸ் என்ன சொல்லுது? 26க்கு அப்புறம் எந்த சென்சஸ்? நான் 26க்கு அப்புறம் தானே எடுக்கேன். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த சென்சஸ் யூஸ் பண்ணி சீட்டு பிரிச்சுக்கலாம். இது ஆட்சியில் இருக்க போறது 2024ல இருந்து 2020 எது வரைக்கும் தான்? 9 வரைக்கும், 29 வரைக்கும் தான். 2031ல தான் சீட்டை மாத்துறானுங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன வந்துடும்? எலெக்ஷன் வந்துடும். இப்பவே சீட்டை மாத்திட்டான்னா 29ல எலெக்ஷன்ல அவனுக்கு ஏத்த மாதிரிதான் சீட்டு நம்பர் இருக்கு. கரெக்டாங்க? 31ல மாறுது அப்படின்னா அவன் பதவியில இருப்பானான்னு தெரியாது. இப்பவே மாத்திட்டான்னு வச்சுக்கிடுங்க, 29 எலெக்ஷன்ல அவனுக்கு சாதகமா தான் என்ன இருக்கும்? சீட் அலோகேட் ஆகிடும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இதுதான். இப்ப இவன் பிளான் என்ன போடுறான்? பிளான் என்ன போடுறான்?
எந்த எலெக்ஷனுக்கு பிளான் போடுறான்? 2024 ஜெயிச்சாச்சு. அடுத்த பிளான் என்னது? 2029 எலெக்ஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா நார்த்ல இருக்க சீட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும்? ஜெயிச்சிடலாம். 29 எலெக்ஷனுக்கு பிளான் போட்டு தான் இப்போ சென்சஸ் எடுக்காங்க. சென்சஸ் எடுத்தா என்ன கொண்டு வந்துடலாம்? டீலிமிட்டேஷன் என்னது? தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்னதுன்னா 30 சீட் இருக்கிற இடத்துல 40 சீட்டு கொடுப்பாங்க, இல்ல ஒரு 50 சீட் இருக்கிற இடத்துல 70 சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா சென்சஸ் எது நம்மளுக்கு 40 சீட்டுக்கு எதை பேஸ் பண்ணி சென்சஸ்? 1971 பாப்புலேஷன். இப்ப பாப்புலேஷன் என்ன இருக்கு? ஏறி இருக்கு. யாருக்கு அதிகமா ஏறி இருக்கும்? நமக்கு அவனுக்கா? அவனுக்கு. நமக்கு 20 சீட் ஏறிச்சுன்னா அவனுக்கு 60 சீட் ஏறும். ஏன்னா அவனுக்கு அத்தனை பர்சன்டேஜ் என்ன இருக்கு? பாப்புலேஷன் இன்க்ரீஸ். இங்க பாருங்க, கீழே ஒரே ஒரு லைன் மட்டும் பாருங்க, சூப்பரா கொடுத்துருப்போம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஹிந்தி ஹார்ட்லேண்ட் ஸ்டேட்ஸ், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர் எல்லாமே பிஜேபியுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். இதுல கரண்டா எத்தனை சீட் இருக்கு? 207. அது எத்தனைக்கு போயிரும்? 366 சீட்ஸுக்கு போயிரும். எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 77% இன்க்ரீஸ். சரியா? ஷேர், அவங்களுடைய டோட்டல் ஷேர் வந்துட்டு 38.1 இருக்கு மொத்த சீட்ல. அது எந்த இன்க்ரீஸ் ஆகுது? 43.1 சீட்டு ஷேர். பாருங்க, இந்த இத்தனை சீட்டு இத்தனை ஸ்டேட்டுக்குள்ளேயே 50%. அதுல ஜெயிச்சாலே போதுமே. அடுத்தது பாருங்க, சதர்ன் ஸ்டேட்ஸ். இவ்வளவு பேர் காணா, இவனுக்கு எத்தனை இருக்கு? 132. இவன் எங்க இன்க்ரீஸ் ஆகுது? 176. எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? இவனுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 77% இன்க்ரீஸ். இவனுக்கு 33% இன்க்ரீஸ். while ஷேர் என்ன ஆகும்? குறையும். அவனுக்கு ஷேர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இவனுக்கு ஷேர் குறையுது. ஈஸ்டர்னுக்கு குறையுது, நார்த் ஈஸ்டர்னுக்கு குறையுது, கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. சவுத்துக்கு பயங்கரமா குறையுது. யாருக்கு பயங்கரமா ஏறுது? அடுத்த லைன் பாருங்க, அடுத்த லைன் பாருங்க. ஸ்டேட்ஸ் தட் ஸ்பெண்ட், எத்தனையோ வருஷங்கள் செலவழிச்சிருக்கு. எதுக்கு செலவழிக்குது? ஸ்டேட் தான் பில்ட் பண்ணுது. எதை பில்ட் பண்ணுது? அவங்களுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுது. அடுத்தது எஜுகேஷனல் ஆக்சஸ். அடுத்தது உமன்ஸ் ஏஜென்சி, பெண்களின் சுயாட்சி. ஏஜென்சினா அவங்களால சுய முடிவு எடுக்க முடிகிறது. ஏஜென்சி தட் brought இது 3 இன்க்ரீஸ் பண்றதுனாலதான் என்ன வந்துச்சு? ப்ராப்பரா குழந்தை பிறக்கிறதோ. இந்தியால தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னா என்னது? பிறக்கும் போது குழந்தை இறக்குறது, பிறக்கும் போது அம்மா இறக்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 3 விஷயத்தை கொண்டு வந்துதான் என்ன பண்றாங்க? ஃபர்டிலிட்டி என்ன பண்ணாங்க? சொன்னலடா, ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க. இந்த ஸ்டேட்ல எத்தனையோ வருஷங்கள் செலவழிச்சு இத 3 யூஸ் பண்ணி ஃபேமிலி பிளானிங் பண்ணி பாப்புலேஷனை குறைச்சதுன்னா இவன் என்ன ஃபேஸ் பண்றான்? இவனுக்கு ஷேர் குறைஞ்சிடும். அடுத்தது ஷேர் எதுல ஷேர் குறைஞ்சிடும்? டெமோக்ராட்டிக் பவர்ல ஷேர் குறைஞ்சிடும். அதே நேரத்துல ஸ்டேட் என்ன ஆகுது? lag ஆயிடுச்சு. ஆன் தீஸ் இண்டிகேட்டர்ஸ் இவன் என்ன பண்ணுவான்? கெயின் த மோஸ்ட் சீட்ஸ். இதுதான் பிரச்சனை. ஃபவுண்டேஷனல் ப்ராப்ளம் இது. கட் பண்ணிட்டு